எல்லாருக்குமே ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். மாதம் தான் சேலரி வாங்கிட்டுருக்கோம். ஆனால் அதிலேருந்து ரூ. 1 கூட சேவ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. 2025 வரைக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்தாச்சு. 2026ல் கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். பாசிட்டிவாக நினைங்க. குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணாலே போதும், லைஃப்பில் பெரிய சேஞ்சஸை கொண்டு வரலாங்க. அதுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். என்னோடய லைஃப்லேயும் நடந்ததையும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு பிரினோ விலாக் டைரிஸ். வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செலவை பற்றி யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு சேவிங்ஸை பற்றி யோசிங்க. இவ்வளோ செலவு இருக்குன்னு செலவை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி செலவு எல்லாமே பண்ணிடுவோம். ஆனால் கடைசி கையில் ஒன்றுமே இருக்காது. ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் ஒரு 1000 2000 உங்களால் எவ்வளோ முடியுமோ 500 கூட போடலாம். அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் நமக்கு கையில் தனியாக இருக்குது, அப்படி ஒரு குட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றது இபி பில், கரண்ட்டு பில், க்ராசரி ஐட்டம்ஸ், அப்புறம் வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குட்டி அமௌண்ட்டை சேவிங்ஸ்க்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு செலவு பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் டிப். நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமாங்க? ஃப்யூச்சரை பற்றியே யோசிச்சுட்ருப்போம். ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இப்போ கல்யாணம் இருக்குது, குழந்தைங்களுக்கு ஸ்டடீஸ் இருக்குது, அப்படியே நம்ம யோசித்து பிபி சுகர் வந்தது தான் மிச்சம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போமே நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. எப்படி அப்படின்னா, இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனை மட்டும் யோசிங்க. ஃப்யூச்சர் ஆட்டோமேட்டிக்காக நல்லா தான் நடக்கும். இப்போ ஒரு 500, 1000 இல்லை 2000 உங்களால் முடிஞ்சதை நீங்கள் இன்றைக்கி சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் பெரிய அமௌண்ட்டாக மாறும். கண்டிப்பாக சொல்கிறேங்க. இது நிதர்சனமான இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இன்னும் டைம் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். எப்போ தான் அந்த அப்புறம் வரும்? அப்புறம் வரவே வராது. நம்ம இப்போ சேர்த்து வைக்கிறது தான் அப்புறம் அப்படிங்கிறத எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் நமக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு பிபி சுகர்லாம் அதிகமாக வரும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க முன்னாடியே சுதாரிக்கணும் அப்படிங்கிறது. முன்னாடியே சுதாரிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம பயம் இல்லாத லைஃப்பை வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மாதம் 2000 சேவ் பண்ணி வச்சுப்பேன். பேலன்ஸை எங்கள் வீட்டில் கொடுப்பேன். அந்த 2000 சேர்த்து வைக்கிறது ஏதாவது தீபாவளிக்கு, பொங்கலுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கிற செலவுகள்லாம் இருக்கும்ல, அதை மேட்ச் பண்ணிப்பேன். ரொம்ப ஹாப்பியாக செலவு பண்ணி அதை மேனேஜ் பண்ணிப்போம். இந்த மாதிரி தான் அது இந்த மாதிரி ஆயிடுச்சே, அமௌண்ட் இப்படி போயிடுச்சே, இந்த மாதிரி இதாயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் தாட்டை கொண்டு வராதீங்க. நெகட்டிவ் தாட்டை கொண்டு வந்தீங்கன்னா பணம் எப்போவுமே கையில் தங்காது. பணத்தை ஹாப்பியாக சரி ஓகே இவ்வளோதானே லைஃப், அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு மூவ் ஆன் ஆகணும். அதுலேயே ஸ்டக் ஆகிட்டு இப்படி ஆகிட்டேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது நல்லாவும் இருக்காது. நம்ம எதுனாலும் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணலாம். ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரணும். ஒரு பெரிய இது என்ன தெரியுமா? இஎம்ஐ தான். இஎம்ஐ நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு இஎம்ஐ மாதம் சம்பளம் வாங்கி அதிலே போயிட்டுருக்கோம். மொத்தமாக டிவி, வாஷிங் மிஷின், ஹீட்ரு, வாட்டர் பியூரிஃபை இப்படி எல்லாமே மொத்தமாக வாங்கி வச்சுட்டு வாங்குகிற சம்பளத்தில் முக்கால்வாசி இஎம்ஐக்கே போகும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு மொத்தமாக இஎம்ஐயை ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா மொத்தமாக வாங்காதீங்க. ஒரு மாதம் வாங்குறீங்களா, இல்லை 2 மாதம் 3 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. ஒன்று மட்டும் வாங்கிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க அப்படின்னா அதை மட்டும் ஃபஸ்ட்டு பே பண்ணி முடிங்க. 1 இயர் ஆனாலும் பரவாயில்ல, அதை மட்டும் பே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் எதுனாலும் ஒன்று முடித்ததுக்கப்புறம் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஃப்யூச்சருக்கு, மேரேஜுக்கு, பிள்ளைங்களோட ஸ்டடீஸ்க்கு ஒரு 2000 இல்லை 5000 சேர்த்து வச்சாச்சு. இன்னொன்று முக்கியமான விஷயம், எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு 1000 rupees கண்டிப்பாக மாதம் உங்களுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது முழுக்க உங்களுக்காக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக. நம்ம சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறலாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே எப்படினாலும் மாறலாம். அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால் நமக்குன்ட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பாக தனியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோ தானே. இதுக்கு ஏன் இவ்வளோ போட்டு ஒரி பண்ணிக்கிட்டு அச்சோ இப்படி ஆயிடுச்சேன்ட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நெகட்டிவ் தாட்டு தான் இருக்கும். வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கும். ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது ஒருத்தங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்